நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள சயின்ஸ் வினாக்களில் இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் போல எழுதி பார்க்கலான்ட்டு இந்த வினாக்களை உங்களுக்கு வழங்குகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு வினாவும் சொல்லும் போது நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனையும் பொறுமையாக சொல்கிறோம். சில பேர் நேராக விடைய சொல்லுங்கிறீங்க, அது ஒரு மாதிரியான தேர்வு தான். ஆனால் இந்த விடையை நாங்கள் பொறுமையாக சொல்லும்போது சில நண்பர்கள் அந்த வினாவை எழுதி அதற்கான விடையை சரிபார்ப்பதற்கான ஒரு டைமாக தான் அதை செய்கிறோம். எனவே நண்பர்கள் அதனை கொஞ்சம் ஏற்று அதற்கு தகுந்தால் போல் தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். வினா 1 அதற்கான உங்களுடைய ஆப்ஷன், வினா 2 அதற்கான ஆப்ஷன், வினா 3 அதற்கான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாங்கள் விடை சொல்லும் போது எது கரெக்டாக இருக்கோ அது சரியாக இருந்தால் அது சரி நம்ம அந்த அளவுக்கு படிச்சிருக்கோங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. வாங்க, 1வது வினா, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ விரைவாக கெட்டித்தன்மையுடைய, ஆப்ஷன் பி கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த, ஆப்ஷன் சி கடினமாக்க, ஆப்ஷன் டி கலவையை உருவாக்க. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் விடை பி கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்தும். 2வது வினா, ஃபீனால் என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ கார்பாலிக் அமிலம், ஆப்ஷன் பி அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் சி பென்சாயிக் அமிலம், ஆப்ஷன் டி ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஃபீனால் என்பது என்ன? ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? விடை ஆப்ஷன் ஏ கார்பாலிக் அமிலம். 3வதுனா, இயற்கை ஒட்டும் பொருள் டேஸில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ புரதங்களில் இருந்து, ஆப்ஷன் பி கொழுப்பில் இருந்து, ஆப்ஷன் சி ஸ்டார்ச்சில் இருந்து, ஆப்ஷன் டி வைட்டமின்களில் இருந்து. இயற்கை ஒட்டும் பொருள் பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்க? விடை சி ஸ்டார்ச்சில் இருந்து. 4வதுனா, ஹைட்ரோ கார்பன்கள் எரிக்கப்படும் போது டேஸ் வாயு வெளியிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆப்ஷன் சி ஆக்சிஜன், ஆப்ஷன் டி நைட்ரஜன். ஹைட்ரோ கார்பன்களை எரிக்கும் போது எந்த வாயு வெளியிடுதுன்னா விடை ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. 5வது, டேஸ் என்பது எளிய ஹைட்ரோ கார்பன் ஆகும். ஆப்ஷன் ஏ ஈத்தேன், ஆப்ஷன் பி பென்டேன், ஆப்ஷன் சி மீத்தேன், ஆப்ஷன் டி புரோப்பேன். எளிய கார்பன் ஆப்ஷன் சி மீத்தேன். 6வதுனா, டேஸ் என்பது மணமற்ற மற்றும் மிக எளிதில் தீப்பற்றும் ஒரு வாயுவாகும். ஆப்ஷன் ஏ ஈத்தேன், ஆப்ஷன் பி புரோப்பேன், ஆப்ஷன் சி பியூட்டேன், ஆப்ஷன் டி பென்டேன். டேஸ் என்பது மணமற்ற மிக எளிதில் தீப்பற்றும் ஒரு வாயு. ஆப்ஷன் பி புரோப்பேன். 7வதுனா, பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய டேஸ் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ மீத்தேன், ஆப்ஷன் பி ஈத்தேன், ஆப்ஷன் சி பியூட்டேன், ஆப்ஷன் டி பென்டேன். பாலிஸ்டைரீனை உற்பத்தி செய்ய பயன்படுவது எதுனா ஆப்ஷன் டி பென்டேன். 8வதுனா, உற்பத்தி வாயு அமெரிக்காவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மரவாயு, ஆப்ஷன் பி உறிஞ்சு வாயு, ஆப்ஷன் சி நீர்வாயு, ஆப்ஷன் டி உயிர் வாயு. அமெரிக்காவில் உற்பத்தி வாயு என்னன்னு சொல்றாங்கன்னா மரவாயுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ. 9வது, கார்பனின் சதவீதம் 25 முதல் 35 வரை இருக்கக்கூடிய நிலக்கரி டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ லிக்னைட், ஆப்ஷன் பி துணை பிட்மனஸ், ஆப்ஷன் சி பிட்மனஸ், ஆப்ஷன் டி ஆந்திரசன். கார்பனின் சதவீதம் 25 to 35 இந்த நிலக்கரியில் ஆப்ஷன் ஏ லிக்னைட். 10வது, டேஸ் 98% கார்பனை கொண்ட நிலக்கரியின் முக்கிய விளைபொருளாகும். ஆப்ஷன் ஏ அமோனியா, ஆப்ஷன் பி கரிவாயு, ஆப்ஷன் சி கல்கரி, ஆப்ஷன் டி கரித்தார். டேஸ் 98% கார்பனை கொண்ட நிலக்கரியின் முக்கிய விளைபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கரி. 11வது, கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம், ஆப்ஷன் பி டீசல், ஆப்ஷன் சி கல்கரி, ஆப்ஷன் டி நிலக்கரி. கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும்னா நிலக்கரி தான் கருப்பு வைரம். 12வதுனா, உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு டேஸில் தோண்டப்பட்டது. ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி மலேசியா.
உலகின் முதல் பெட்ரோல் எங்க தோண்டப்பட்டதுன்னா அமெரிக்கா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 13வது தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ சதுப்பு நில வாயு, ஆப்ஷன் பி நீர்வாயு, ஆப்ஷன் சி உற்பத்தி வாயு, ஆப்ஷன் டி நிலக்கரி வாயு. தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எதுனா விடை ஆப்ஷன் பி நீர்வாயு. 14வது ஒரு எரிபொருள் கலோரி மதிப்பு அலகு. ஆப்ஷன் ஏ கிலோ ஜூல் பை மோல், ஆப்ஷன் பி கிலோ ஜூல் பை கிராம், ஆப்ஷன் சி கிலோ ஜூல் பை கிலோகிராம், ஆப்ஷன் டி ஜூல் பை கிலோகிராம். கலோரி மதிப்பு, எரிபொருளோட கலோரி மதிப்பு எது சூஸ் பண்ணிட்டீங்களா? விடை கிலோ ஜூல் பை கிலோகிராம். 15வது டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையா? ஆப்ஷன் ஏ பீட், ஆப்ஷன் சி லிக்னைட், ஆப்ஷன் சி பிட்மனல், ஆப்ஷன் டி ஆந்திரசைட். உயர்தர நிலக்கரி ஆந்திரசைட் தான், ஆப்ஷன் டி. 16வது இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிகள் டேஸ். ஆப்ஷன் ஏ மீத்தேன், ஆப்ஷன் பி ஈத்தேன், ஆப்ஷன் சி புரோபேன், ஆப்ஷன் டி பியூட்டேன். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிகள். விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? விடை ஏ மீத்தேன். 17வது அயோடோஃபார்ம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எதிர் நுண்ணுயிரி, ஆப்ஷன் பி மலேரியா, ஆப்ஷன் சி புரை தடுப்பான், ஆப்ஷன் டி அமில நீக்கியாக. அயோடோஃபார்ம் எதுக்கு பயன்படுதுன்னா விடை புரை தடுப்பானாக பயன்படுத்தும். 18வது ஒரு மின்வேதி களத்தில் எதிர் மின்வாயில் டேஸ் நிகழும். ஆப்ஷன் ஏ ஆக்சிஜனேற்றம், ஆப்ஷன் பி ஒடுக்கம், ஆப்ஷன் சி நடுநிலையாக்கல், ஆப்ஷன் டி சங்கிலி இணைப்பு. ஒரு மின்வேதிகள்ல எதிர் மின்வாயில் என்ன நடக்கும்னா ஒடுக்க வினை நடக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. 19வது கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஹீலியம், ஆப்ஷன் பி நியான், ஆப்ஷன் சி ஆர்கான், ஆப்ஷன் டி கிரிப்டான். மந்த வாயுக்கல்ல வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது இதனால் ஹீலியம் தான். 20வது குளோரினேற்ற ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ உரங்கள், ஆப்ஷன் பி பூச்சிக்கொல்லிகள், ஆப்ஷன் சி உணவு நிறமிகள், ஆப்ஷன் டி உணவு பதப்படுத்தி. குளோரினேற்ற ஹைட்ரோ கார்பன்கள் விடை பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுகின்றன. 21வது உயிரியலின் ஒரு புதிய பகுதியாக டேஸ் உருவாகிறது. ஆப்ஷன் ஏ நானோ வேதியியல், ஆப்ஷன் பி கனிம வேதியியல், ஆப்ஷன் சி கரிம வேதியியல், ஆப்ஷன் டி இயற்பியல் வேதியியல். உயிரியல்ல ஒரு புதிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நானோ வேதியியல். 22வது பூமியின் விட்டம் டேஸ் ஆகும். எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 17,422 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 12,742 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 14,742 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 12,274 கிலோமீட்டர். பூமியின் விட்டம் டேஸ் கிலோமீட்டர். விடை பி 12,742 கிலோமீட்டர். 23 நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை டேஸ். ஆப்ஷன் ஏ அணு எண், ஆப்ஷன் பி அணு நிறை, ஆப்ஷன் சி ஐசோடோப்பின் நிறை, ஆப்ஷன் டி நியூட்ரானின் எண்ணிக்கை. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை எதுன்னா ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? விடை ஆப்ஷன் ஏ அணு எண் அடிப்படையில் தான் நவீன ஆவர்த்தன விதி உள்ளது. 24வது ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ 17வது தொகுதி, ஆப்ஷன் பி 15வது தொகுதி, ஆப்ஷன் சி 18வது தொகுதி, ஆப்ஷன் டி 16வது தொகுதி. ஹேலஜன் எந்த குடும்பத்தை எந்த தொகுதியை சேர்ந்ததுன்னா ஆப்ஷன் ஏ 17வது தொகுதி. 25வது டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு. ஆப்ஷன் ஏ அணு ஆரம், ஆப்ஷன் பி அயனி ஆரம், ஆப்ஷன் சி எலக்ட்ரான் ஆட்டம், ஆப்ஷன் டி எலக்ட்ரான் கவர்தன். டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு. அப்ப எலக்ட்ரானோட கவர்தன்மை தான் ஆவர்த்தன பண்புல வரும். நண்பர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் 2021 மற்றும் லேப் அசிஸ்டன்ட் தேர்வுக்கான ஒரு மாதிரி வினா விடையை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை